எனக்கு வர்ற மெசேஜஸில் நான் வீக்லி சம்மரைஸ் பண்ணால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற மெசேஜ் வந்து எல்லா வீக்குமே ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். அது என்னென்னா புக் லிஸ்ட். ஃபிலிம்ஸ்க்கு என்ன புக்ஸ் படிக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஸோ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்த 1 வீக்கில் இந்த மெசேஜ் எனக்கு பண்ணுவாங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோ சரி இல்லை புக் லிஸ்ட்டோ நான் எவ்வளோ முடியுமோ ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ அகைன் அதே புக் லிஸ்ட்டு அதே ஸ்ட்ராட்டஜி சொல்கிறது கம்ப்ளீட்லி போரிங். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் அகைன் கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பாக இன்னோவேட்டிவாக சொல்லணும். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். ஒவ்வொரு டாப்பர்ஸும் என்ன புக் லிஸ்ட் சொல்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அதை டிகோட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து கரிமா லோக்கியா பார்க்கலாம். இவங்களோட ரேங்க் உங்களுக்கு தெரியல, ஆல்ரெடி ரேங்க் 2 2022. ஸோ லாஸ்ட் இயரோட ரேங்க் இவங்களுக்கு. இவங்களோட ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத டிகோட் பண்ணலாம். ஸோ கரிமா லோக்கியாவுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு டைம் ஒரு பிகினர் வந்து யூபிஎஸ்சி படிக்க வராங்கன்னா ப்ரிலிம் சப்ஜெக்ட் படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்? So I would say कि अगर आप एक फर्स्ट टाइमर या एक बिगिनर हैं तो एटलीस्ट 6 months एक्सक्लूसिव प्रिपरेशन फॉर प्रीलिम्स करनी चाहिए. दिस इज व्हाट आई डिड फॉर माय प्रिपरेशन. मैंने दिसंबर जनवरी ऑनवर्ड्स ही प्रीलिम्स की प्रिपरेशन स्टार्ट कर दी थी. ஸோ அவங்க சொன்ன ஆன்சர் எழுதிக்கலாமா? மினிமம் 6 மாதம்ல. எஸ். ஸோ எப்போ ஆரம்பிக்கிறாங்க? நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 6 மாதம் படிக்கிறாங்க. இவங்க வந்து டாப்பர். இவங்க ஸ்கூல்லேயும் நல்ல பர்சன்டேஜ், காலேஜ் நல்ல பர்சன்டேஜ். இவங்களுக்கு முடிக்கிறதுக்கே 6 மாதம் ஆகுதுன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 70-80% எடுத்தவங்களுக்கு எவ்வளோ மாதம் ஆகும்? 1 இயர்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக 8 months வச்சுக்கலாம். ஸோ 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. என்ன காரணம்னா ஒரு 4 முக்கியமான கோர் சப்ஜெக்டாக. ஸோ பாலிட்டிக்கு 2 மாதம், ஹிஸ்ட்ரிக்கு 2 மாதம், ஜியாகிரபிக்கு 2 மாதம், எக்கனாமிக் 2 மாதம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 2 மாதம் போட்டால் கூட 8 மாதத்தில் முடிச்சிட முடியும். அதுவும் அந்த ஒரு சப்ஜெக்டும் ஃபுல் டே படிக்கிற மாதிரி இருந்தனா ஸோ அவ்வளோ டைமும் ஆகாது, அவ்வளோ போர்ஷன்ஸும் கிடையாது. ஒரு அடுத்த கொஸ்டின், அவங்களோட புக் சோர்சஸ் என்னன்னு கேட்கலாம். तो जो भी सोर्सेज मैंने प्रीलिम्स के लिए फॉलो की वो जनरली टॉपर वीडियोस से इंस्पायर्ड थी एंड मोस्टली सभी लोग सिमिलर सोर्सेज फॉलो करते हैं. ஸோ எல்லா டாப்பர்ஸும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதே புக் தான் படிச்சிருக்காங்க. पॉलिटी के लिए मैंने एम लक्ष्मीकांत बुक को फॉलो किया था. इसके अलावा जो क्लास 11th एनसीईआरटी है फॉर पॉलिटी वो भी मैंने फॉलो किया था फॉर एक्सप्लेनेशन ऑफ टर्म्स लाइक लिबर्टी, इक्वालिटी, फ्रीडम, ये सब. ஸோ ஆஸ் யூஷுவல் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக் ப்ளஸ் இது கூட சப்ளிமெண்ட்ரியான புக்கு 11th பாலிட்டி புக்கா? எஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த புக்கு தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பேசிக்கான டேர்ம் சொன்னாங்களே, செக்குலரிசம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அப்புறம் ஃபெடரலிசம், இந்த மாதிரி வார்த்தையை ஒரு சாப்டராக கொடுத்துருப்பாங்க. அந்த சாப்டரை படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே யூஆர் எலிஜிபிள் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். அந்த சாப்டர்ஸை படிக்கும்போது உங்களுக்கு மீனிங் புரியலன்னா மற்றவங்க எல்லாரும் பண்ணுற ஸ்ட்ரகிளை விட நீங்கள் 2 மடங்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ஆகணும். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கே என்னால் பண்ண முடியல. ஸோ அந்த லிமிட்டேஷனும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ஓவர் கம் பண்ணி ஆகணும். நான் நிறைய பேருக்கு இதை நோட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா அவங்களால கிளாஸை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும். பட் புக்கில் படிக்கும்போது அந்த லைனுக்கு மீனிங் அவங்களால லிங்க் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸையும் புரிஞ்சுக்கிற ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கணும். इकोनॉमिक्स के लिए मैंने मृणाल सर के नोट्स फॉलो किए थे. ஸோ எக்கனாமிக் என்ன புக் சொன்னாங்க? ஆஸ் யூஷுவல் எம் ரூல் நோட்ஸில். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியும். கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க 70-80 உங்களோட ஸ்கூல் பர்சன்டேஜ் 90% மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ஹேண்ட் அவுட் நீங்கள் படிக்கணும். அதுக்கு கீழே 1% கம்மியாக இருந்தால் கூட படிக்காதீங்க. சங்கர் கணேஷ்னு ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை ஃபஸ்ட்டு படிங்க. நேஷனல் இன்கம் படிங்க. அது படிக்கும்போது உங்களுக்கு புரிதான் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% அந்த புக்கில் படிக்கும்போது புரிஞ்சு போச்சு அப்படின்னா மட்டும் 2வது லெவல் போங்க. அப்போ கூட எப்படி போகணுன்னா சங்கர் கணேஷ் புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் படித்த டாபிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த 10ல் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது உங்களுக்கு தெரிஞ்சு வருது செக் பண்ணிக்க. அது பாதிக்கு பாதி தெரியல அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா புக் படிக்கணுமே தவிர ஒரு 10க்கு ஒரு 7 கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுனாலே சங்கர் கணேஷ் ரிப்பீட்டடாக படித்து எம்சிக்கு சால்வ் பண்ண ஈஸியாக வந்துடும். And third subject that we have is environment. प्रीलिम्स में environment का रोल बहुत ज़्यादा है and therefore मैंने PMFIS की बुक रेफर की थी. Apart from that मैंने जो मैपिंग है of environment जो कि नेशनल पार्क्स, वेटलैंड्स एक्सेट्रा इनको YouTube चैनल्स के थ्रू कवर किया था. एक परचम क्लासेस है जिसके थ्रू मैंने मेमोरी टेक्निक से वेटलैंड्स और इन सब की मैपिंग लर्न की थी. तो थर्ड एनवायरमेंट என்ன சொன்னாங்க? PMFIS நோட்ஸ் தானே? எஸ். என்வரான்மெண்ட்டுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜியாகிரபிக்கும் அவங்க வச்சிருக்காங்க நோட்ஸ், சூப்பராக இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்வரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்ல, கிளாஸ் நோட்ஸே போதுமானது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு அகாடமியில் படிக்கிறீங்கன்னா அந்த அகாடமியில் உங்களுக்கு என்வரான்மெண்ட் நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தரோவாக படிங்க, அதுவே போதும். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மட்டும் படிங்க. ஓகேவா? फोर्थ सब्जेक्ट इज ज्योग्राफी. आई थिंक ज्योग्राफी के ज्यादा क्वेश्चंस प्रीलिम्स में नहीं पूछे जाते फॉर द स्टैटिक पार्ट ऑफ ज्योग्राफी. बट जो इस बार प्रीलिम्स में देखा गया कि a lot of questions were there जो कि मैपिंग से रिलेटेड थे. therefore ज्योग्राफी में स्टैटिक पार्ट कवर करने से ज्यादा इंपॉर्टेंट मैपिंग करना हो चुका है. ஜியாகிரபிக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான்,
என்சிஆர்டி மட்டுமே போதும். என்சிஆர்டியை சாப்டராக படிச்சுட்டு எம்சிக்கு சால்வ் பண்ணுறதே போதும். 11th 12th இருக்கிற எல்லா புக்கும், ஹியூமன் ஜியாகிரஃபி, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, எல்லா சாப்டரும் லைன் பை லைன் தெளிவாக மீனிங் புரியணும். ப்ளஸ் அவங்க என்ன சொன்னாங்க, முக்கியமானது நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் சொன்னாங்களா? எஸ், பிளேசஸ். அப்புறம் மேப்பிங் சொன்னாங்களா? என்ன காரணம் சொன்னாங்க? ஜியாகிரஃபியில் லாஸ்ட்டு ஒரு 3 to 4 இயர்ஸாக கொஷின்ஸ் கேட்குறது குறைஞ்சி போச்சு. அதிகமான கொஷின் வந்து இந்த ரிவர்லேயோ இல்லை மேப்பிங்லேயோ இல்லை முக்கியமான அதாவது இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்கோ இல்லை வந்து வெட்லேண்டு இந்த மாதிரி ஃபேக்சுவல்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த ஃபேக்சுவல்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு புக்கில் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூடியூப் ரிலை பண்ணணும், அப்புறம் தான் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் வந்து ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இன் நியூஸ் அப்படி போட்டால் வீடியோ வரும். ஸோ அதை பேரலாக ஆஃப்டர்நூன் ஒரு டெய்லியும் ஒரு half an hour அலோகேட் பண்ணி அந்த பிளேசஸ்லாம் பார்க்கணும். அடுத்து இண்டஸ் ரிவர் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கம்பைலேஷன் அதை போட்டால் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு 60 minutesல 60 secondsல அந்த இண்டஸ் ரிவரை சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. அதை படிச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட் ஏரியாஸ் அப்படின்னு யூடியூப்பில் போட்டு ஷார்ட்ஸ்லேயே வரும் உங்களுக்கு. அந்த ஒரு 1 minute கற்றுக்கலாம். ஸோ எல்லா ஷார்ட்ஸும் கம்பைலேஷன் ट्रिक्स टिप्स यूपीएससी போட்டு படிச்சு முடிச்சிருக்கேன். आई थिंक साइंस एंड टेक हमारे पूरे प्रीलिम्स का एक अनसंग हीरो है. साइंस एंड टेक से 12 to 13 क्वेश्चंस आर बीइंग आस्क्ड और अगर हम उसको कैटेगोरिकली डिवाइड कर सके तो 2 एस्पेक्ट में क्वेश्चन पूछे जाते हैं. एक जो कंटेम्प्रेरी टॉपिक्स है साइंस के न्यूज में जैसे कि क्वांटम टेक्नोलॉजी या फिर कोई स्पेस मिशन, एंड जो सेकंड पार्ट है वो है बायोमेडिकल बायोटेक्नोलॉजी हेल्थ वाला पोर्शन. सो फॉर द बायोटेक एंड हेल्थ पोर्शन मैंने एसेंशिया बुक को रेफर किया था विच इज फ्रॉम यूनिक पब्लिकेशन. उस बुक में दो इट्स अ 500 पेज बुक, आई ओनली रेफर टू 60 to 80 पेजेस ऑफ दैट बुक जो कि बायोटेक्नोलॉजी और हेल्थ एस्पेक्ट को कवर करता है. जो दूसरा पोर्शन है विच इज द टेक्नोलॉजीज इन न्यूज वो सिर्फ और सिर्फ PT 365 विजन के एनुअल कंपाइलेशन से मैंने कवर किया था. सो दिस इज अबाउट साइंस. ஸோ சயின்ஸில் கண்டிப்பாக அவங்க சொன்னதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ டாப்பராலேயே அந்த புக்லேருந்து ஜஸ்ட் 80 பேஜ் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதை டச் பண்ணாதீங்க, ஆல்டர்னேட்டிவாக யோசிங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸ்க்கான பேசிக் கிளாஸ் இருக்குல்ல, ஹெல்த்து, ஸ்பேஸு, பயோடெக்னாலஜி, அப்புறம் டிசீசஸ், சில பேசிக் சாப்டர்ஸ் இருக்குல்ல, அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து கிரிப்டோகிராஃபி, ஒரு பேசிக் டாபிக்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த பேசிக்ஸ் வந்து நீங்கள் சயின்ஸ் கிளாஸ் யூபிஎஸ்சி அப்படின்னு அடித்தாலே பிளேலிஸ்ட்டே வரும். லெவல் அப் ஐஏஎஸ்னு அடிங்க, அதில் சயின்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள், அப்படியே ஒரு பிளேலிஸ்ட் வரும். அந்த பேசிக் முடித்தாலே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அது நீங்கள் மந்த்லி கம்பைலேஷனும் படிக்கணும். அப்புறம் வந்து 1 yearல வருதுல விஷன் 365 அதையும் படிக்கணும். Now the third thing that we'll talk about is priority of subject while preparing prelims. तो I think सबसे ज़्यादा importance जो आपको देना चाहिए वो होगा for subjects like polity, economy and environment. And even ancient history को आप थोड़ा ज़्यादा prioritize कर सकते हैं as compared to modern history, क्योंकि given the number of questions जो ancient history से बढ़ते जा रहे हैं modern history से थोड़े कम होते जा रहे हैं. ஸோ ஃபஸ்ட் லெவல் ஓவர் கரெக்டாக எஸ் சோர்ஸை சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ப்ரையாரிட்டி. அதாவது நீங்கள் ஒரு 6 மாதம் ப்ரிலிம்ஸ் படிக்க போகிறீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை தரணும்? பாலிட்டி, 2வது எக்கனாமி, 3வது என்விரான்மெண்ட். எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க? லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் கேட்ட கொஷனில் வந்து எதில் அதிகமாக கொஷின் இருக்குது? அவுட் ஆஃப் ப்ரிலிம்ஸில் 100 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம்? ஸோ பாலிட்டிக்கு, எக்கனாமிக், என்விரான்மெண்ட்டுக்கு எப்போதுமே வெயிட்டேஜ் அதிகம். ஸோ இந்த 3 சாப்டர் 3 சப்ஜெக்டை கண்டிப்பாக முடியும். அடுத்து நல்லா சொன்னாங்க, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் இப்போ மாடர்ன் இந்தியாவை விட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் நல்ல கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். So the next thing we'll talk about is prelims में static subject versus current affairs किसको ज़्यादा importance दें. I think current affairs का role है prelims में, but जो static subject हैं you can bank upon them क्योंकि कितना भी disruptive paper होगा उसमें static portion would always be more than the current affair portion. But जो भी static portion है उसको एक analytical bend of mind से पढ़ना ज़्यादा important हो चुका है अब, because even if you look at this year's paper तो उसमें जो पॉलिटी से भी क्वेश्चंस पूछे गए दे आर इंस्पायर्ड फ्रॉम स्टैटिक ओनली. ஸோ நெக்ஸ்ட் எதை பற்றி பேசுகிறாங்க, ப்ரிலிம்ஸில் எதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தரணும்? கோருக்கா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கா? ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது எல்லாருக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் மேலே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் கூட அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன கேட்பாங்க? கோர் தான் கேட்பாங்க. ஸோ ஸ்மார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் மந்த்லி கம்பைலேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் இருக்க வச்சுக்கலாம். ஸோ அந்த டாபிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் பற்றியோ கவர்னர் பற்றியோ ஒரு டாபிக் இருக்குன்னா அதை கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறத விட பிரசிடென்ட் டாபிக் கோர் புக்கில் இருக்கும்ல லட்சுமிகாந்தில் அதில் படிச்சிடணும். ஸோ எக்ஸாமில் இன்னைக்கு வரைக்குமே பாலிட்டியில் ஸ்டாட்டிக் படம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், करंट अफेयर्स के गरिमा எப்படி வந்து प्रिपेयर பண்ணாங்க? करंट अफेयर्स को कैसे कवर करना है, मैंने जो किया था आई रेड द हिंदू ऑल थ्रू आउट द ईयर एंड प्रीलिम्स के कुछ टाइम पहले आई यूज्ड टू डू करंट अफेयर्स कंपाइलेशन PT 365 फ्रॉम विजन IS, एंड उन कंपाइलेशंस को आई यूज्ड टू डू स्पेसिफिकली फॉर सब्जेक्ट्स लाइक साइंस एंड टेक क्योंकि उसका कॉस्ट बेनिफिट सबसे ज्यादा मैक्सिमम है. सेकंड आई वुड डू इट फॉर इकोनॉमी एंड आई वुड डू इट फॉर एनवायरनमेंट एंड इंटरनेशनल रिलेशंस. सो थ्रू आउट द ईयर यस फुल ईयर
இந்த ஹிந்துவை படிச்சிருக்காங்க, ப்ளஸ் அது கூட சப்ளிமெண்ட்ரியாக விஷன் 365. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் மந்த்லி கம்பெலேஷன் ஏதோ ஒரு அகாடமியோட கண்டென்ட்ஸ் படித்தா போதுமானது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மந்த்லி கம்பெலேஷன் படிக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து படிக்காதீங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக் படிச்சுலாம் செக் பண்ணிக்கங்க, அப்புறம் என்விரான்மெண்ட் படித்து முடிங்க, அப்புறம் எக்கனாமி படிங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இந்த ஆர்டரில் ப்ரையாரிட்டியாக கரண்ட் படிக்க சொல்கிறாங்க. The next thing we'll talk about is जो new type of paper आ रहा है उसमें क्या ऐसा नया चीज है जो हमें फोकस करना चाहिए. I think reading international relations and places in news have become indispensable. ये चीज पहले हम लोग इग्नोर कर देते थे क्योंकि मैक्स टू मैक्स एक या दो क्वेश्चंस पूछे जाते थे, but this time in the paper this has become a very important aspect. तो इस चीज को हम लोग फोकस कर सकते हैं. प्लेसेस इन न्यूज को कवर करने का एक सिंपल तरीका है, या तो आप कोई भी एनुअल कंपाइलेशन ऑफ प्लेसेस इन न्यूज को रेफर करें, या फिर एज एंड व्हेन वो न्यूज में आ रहे हैं आप उसको खुद से एटलस में मैपिंग करें. एक बार वर्ल्ड मैपिंग कर लेना इज अ गुड एक्सरसाइज, क्योंकि आप एक बार उसको कवर कर लेते हैं तो हर अटेम्प्ट में आप उसको इजिली रिवाइज कर सकते हैं. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நோட் என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் பிளேசஸ் இன் நியூஸா. ஸோ இது ப்ரிலிம்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுல. ஒரு 2-3 கொஸ்டின் வந்தாலும் ஒரு 10 மார்க் அப்படியே வருது. ஸோ இது என்ன பண்ணாதீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆனுவல் கம்பெலேஷனில் பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க. பேப்பர் படிங்க, பேப்பரில் ஒரு பிளேஸ் வந்திருக்குன்னா அந்த பிளேஸ் உடனே கூகுள் பண்ணி டெய்லி லேர்ன் பண்ண சொல்கிறாங்களா, எஸ். அப்போ உங்கள் டைமில் டெய்லி ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு பீரியட் மாதிரி அந்த முக்கியமான பிளேஸ் எல்லா பிளேஸ் பார்க்க முடியாது, டெய்லியும் கண்டினியூ ஆகிற ஒரு 4-5 பிளேஸ் பார்த்து வச்சுக்கோங்க. The next thing that we'll talk about is CSAT. CSAT has become very important क्योंकि आप इस गेम में all together रहेंगे कि नहीं is being decided by CSAT now. So being from a non-maths background, मैंने कैसे CSAT cover किया, I'll tell you. So I relied on reading comprehension more than I did on mathematics portion. So how did I prepare CSAT का part of reading comprehension? मैंने UPSC के previous year comprehensions और उनके official answer keys पर focus किया. एंड जो CSAT में रीडिंग कॉम्प्रहेंशन पूछा जाता है इट्स डिफरेंट फ्रॉम कैट और एनी अदर एग्जामिनेशन, तो वो कॉम्प्रहेंशन यहाँ यूजफुल नहीं है ज्यादा. द सेकेंड थिंग इज रीजनिंग. तो जो रीजनिंग में टॉपिक्स है लाइक सिलोजिज्म, ये टॉपिक्स या फिर ब्लड रिलेशन, दे कैन बी इजीली कवर्ड फ्रॉम एनी यूट्यूब चैनल. मैंने करियर राइड करके एक यूट्यूब चैनल है, वहां से इसके टिप्स ट्रिक्स करके सॉल्व किया कि किस तरीके से आई विल बी एबल टू सॉल्व इट एक्यूरेटली इन अ लेसर अमाउंट ऑफ टाइम. तो रीजनिंग कर लिया बिकॉज उसको कंपैरेटिवली मैथ से इजी लगा वो मुझे. एंड द थर्ड थिंग दैट आई डिड वाज मैथमेटिक्स. उसमें से मैंने सिलेक्टिव चैप्टर्स पिकअप कर लिए. फॉर एग्जांपल प्रॉफिट एंड लॉस, रेशियो प्रपोर्शन, HCF, LCM, age. These were chapters that could be easily done. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் எப்போதும் ஃபாலோ பண்ணுவேன். CSATல 3 வருமா, ஒன்று வந்து மேக்ஸா, ரெண்டாவது காம்ப்ரஹென்ஷனா, மூணாவது ரீசனிங்கா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்களே சிலாகிசம் லைக் தட் யோசிச்சு போடுறது. என்னோட ஸ்ட்ரென்த் வந்து காம்ப்ரஹென்ஷன். அதாவது காம்ப்ரஹென்ஷனில் ரொம்பலாம் குழந்தை கேட்க மாட்டாங்க, ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம்ல. ஸோ இது வரைக்கும் CSATல வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதில் வந்து காம்ப்ரஹென்ஷன்ஸ் எல்லாத்தோட ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் கீ போட்டிருக்கு, நாம் எப்படி யோசிக்கிறோம், நம்ம யோசிக்கிறது சியா, ஆன்சர் வந்து பி வருதா. அப்போ எப்படி வந்து நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும். லாஜிக் புரியுதுல. ஒரு காம்ப்ரஹென்ஷன் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, ஆன்சர் ஏன்னு போடுறீங்க, பட் UPSC ஆன்சர் கீ வந்து டின்னு வச்சுக்கலாம். நாம் எந்த மாதிரி யோசிச்சு ஏ போட்டிருக்கோம், அவங்க டி கொடுத்தாங்கன்னா எப்படி திங்க் பண்ணுறாங்க, அப்போ நம்ம திங்கிங் என்ன பண்ணணும், அந்த டிக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணி மாற்றிக்கணும். அப்போ அடுத்த காம்ப்ரஹென்ஷன் படிச்சு பார்க்கும்போது UPSC என்ன ஆன்சர் கீ கொடுத்துச்சோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஈஸி தான் காம்ப்ரஹென்ஷன். ரெண்டாவது மேக்ஸை விட ரீசனிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாஜிக்கலாக சிலதை வந்து சால்வ் பண்ண முடியும்ல, எஸ். ஸோ மேக்ஸ் நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னா எது நமக்கு ஆல்ரெடி தெரியும், பர்சன்டேஜ், சில பேசிக் சொல்லுவாங்களே அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்களே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் CSAT ரீசனிங் பேசிக்ஸ்னு அடிச்சு யூடியூப்பில் வர்ற கிளாஸஸை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அகெயின் வார்னிங், மேக்ஸ் என்ன பண்ணாதீங்க, பர்முடேஷன் காம்பினேஷன் இந்த மாதிரி டஃப்பான தான் படிக்காதீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் வந்து பர்சன்டேஜ் சம்ஸு, அப்புறம் ஏஜஸ், அப்புறம் LCM, ட்ரெயின் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும்ல டைம், இந்த மாதிரி பேசிக்ஸை படிச்சுட்டு காம்ப்ரிகென்ஷனையும் ரீசனிங்கும் கொஞ்சம் நம்ம பண்ணால் வேல்யூ அடிஷன் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். Last thing that we'll talk about is the importance of mock and mock test series in prelims. अगर आप एक फर्स्ट टाइमर हैं, so I think the importance of mocks is more because what do mocks actually help you do? A, it helps you revise your syllabus better. आपको पता चल जाता है कि आपने जो भी पढ़ा है, आपकी recall capability कितनी है, आपको कितना अच्छे से समझ में आ रहा है. सेकंड, आप UPSC एग्जामिनर के ऑप्शन सेटिंग की मेंटालिटी को देख पाते हैं. இது எல்லாத்தோட எது லாஸ்ட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரியஸில், எஸ், நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் உருவாக்குறவரோட இந்த ஆப்ஷன் செட்டிங் இருக்குல்ல, எஸ், எந்த லைன்ஸை ஆப்ஷன் வைக்கிறாங்க, எப்படி வந்து குழப்புறாங்க, அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ சால்வ் பண்ண இதில் மாஸ்டரிங் ஆகிறதால உங்களால் தைரியமாக ஒரு ஆப்ஷனை டிக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 32 பற்றி சொல்லுங்கள் அப்படி கேட்ட உடனே நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் சொன்னாலும் ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் கிடையாது. ஆர்டிகல் 32ல் இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு சூஸ் பண்ண முடியுமா?
ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பாலிட்டி புக்கில் ஆர்டிகல் 32ல் இருக்கிற பேஜை 100 தடவை ரிவிஷன் பண்ணாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு தரோவாக தெரிய தேவையில்லை, உடனே ஆன்சர் பண்ண தேவையில்லை. அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தா எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை டெஸ்ட் சீரிஸ் தான் கற்றுக்க முடியும். ஸோ உங்களை யார் கொஸ்டின் கேட்டாலும், ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்போ கவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுங்க, 4 ஆப்ஷன் டஃப்பாக கொடுங்கன்னு கேளுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் யூஸ் ஆகும், தவிர உங்கள் மெமரி பவர் கிடையாது. ஓகே, இந்த ஆர்டிக்கலா, இந்த ஆன்சர். ஸோ அது விஷயம், அது கேமே கிடையாது.